ஹலோ மக்களே, 456 பேர்லாம் லூஃபி க்ரூ இன்னும் வந்து நேவி ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஜீம்பே தான் அந்த கப்பலே ஓட்டிட்டு போறாரு. இதுல ஒரு பக்கம் முயூரா க்ரூவை பத்தி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மக்கி கிங்டம் சொல்லிட்டு ஒரு கிங்டத்தை காட்டுறாங்க. அங்கதான் ஜோரோ கிடக்குறான். பெரனோ தான் வந்து ஜோரோவை பாதுகாத்து அங்க வச்சிருந்திருக்காவா. ஆனா இருந்தாலும் கெட்டு போட்ட ஜோரோ நம்ம இனிமேல் இங்க இருக்க கூடாது, சீக்கிரம் போகணும், நம்ம லூஃபியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா பெரனோ வந்து ஜோரோவை தேடிக்கிட்டு இருக்கா. இந்த முட்டாள் ஸ்வாட்ஸ்மேன் எங்கடா போனான்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. நம்ம ஜோரோ தான் கட்டுறாங்க. ஜோரோவோ அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா பெரனோவோ பயங்காட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அவனை இந்த பில்டிங் என்ன எல்லாமே குழப்பமாவே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சும்மாவே வழிபாத தெரியாது. எல்லா இடத்துலயும் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். அவன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே முழிக்கிறா. என்னன்னு பார்த்தா வெளியெல்லாம் வாரான், மேல போறான், அங்க போறான். ஆனா அவன் என்னன்னு பார்த்தா அவன் சோட தான் தேடிக்கிட்டு இருக்கான். 2 நாளா அந்த சோட தான் தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா இன்ன வரைக்கும் அவன் கண்டே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பெரனவோ முழிச்சுக்கிட்டு இருக்கா. எத்தனை ஹிண்ட் கொடுத்தாலும் இவனால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவளோ பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா அவன் கண்மணி நின்றுகிட்டு இருக்கா. உன்னோட டெவில் ஃப்ரூட் பவர் என்கிட்ட யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். நாளா ஒன்னு யூஸ் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் இங்க தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னையில ஒன்னு அக்யூஸ் பண்ணாத, நீ தான்டா வழி தவறி அங்கெங்கயும் போய்கிட்டு இருக்க, உனக்கு நான் ஒன்னும் வழியெல்லாம் காட்ட முடியாது, திரும்பி தொலைஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ கரெக்டான வழி என்கிட்ட சொல்லல, எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜோரோவை பார்த்து நீ இன்னும் போற வழியை மட்டும் தப்பாதான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை மாதிரி ஒரு முட்டாளானால நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ற பேரனா. உன்னோட சோடு இல்லாம நீ இந்த அளவுக்கு இருப்ப நினைச்சு கூட பார்க்கல, உன்னை பார்க்கல எனக்கு பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்காவா. நீ தான் இந்த சிச்சுவேஷனே எனக்கு கொடுத்தன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் உண்மையிலே உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கதான் செய்யும், நீ ஒண்ணு கவலைப்படாதான் சொல்றாவா. இதுக்காண்டி சண்டை போடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா ஜோரோவோ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். சரி இந்த எடுத்துக்கோ, உன்னோட சோட நீ எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது எதுக்கு நீ பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் என்னதான் உன்னோட சோட உன் கையில இருந்தாலும் நீ அட்டாக் எல்லாம் பண்ண முடியாது, இருந்தாலும் நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன செஞ்சாலும் என் பாடியை உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நீ இதை வச்சு என்னை எது செய்ய முடியாது சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா சோரோ அந்த சோட எடுத்து நின்னுக்கிட்டு இருக்காம. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்ட்டு நான் மென்மையா இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உன்னை மட்டும் நான் தெளிவா யூஸ் பண்ணோம்னா இனிமேல் நான் வந்து திருநெல் பார்க்க வேற லெவலா போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இவனை நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், ஆனா நான் தெளிவா இவனை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காவா. ஆனா என்னன்னு பார்த்தா சோரோவோ வந்து சோட வச்சு உடச்சு எரிஞ்சிட்டு செவத்தை உடச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணலாம் நினைச்சிருந்திருக்கா. நம்மளும் அங்கிருந்து குதிச்சு போயிருந்திருக்கான். இப்போ சோரோவை தேடி தான் வந்துகிட்டு இருக்கா. சவோடை தாண்டி ரொம்ப தூரம் இங்க வந்துட்டேன், ஆனா நான் சவோடை தேடி திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கான். டே இன்னைக்கு இவனை நம்மளால தோக்கடிக்க முடியாது, அதனால எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கத்தி இருந்திருக்கான். அதை கேட்டு எல்லாரும் ஓட நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து கூமா எல்லாத்தையும் அடிச்சு வானத்துல பறக்க விட்டு இருந்திருப்பாரு. இனிமேல் நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி ஜோரோ ஓடி ஓடி வாரான். அவளை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே இருக்கா. எங்கதான் தேடி வந்து சுத்தி சுத்தி வராங்க. சடனா பார்த்து ஒரு கேஸ்டில் இருக்கு. அப்பாட வேற கேஸ்டிலுக்கு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் உன் மூளை இவ்வளவுதான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பெரனோ பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கா. உனக்கு டைரக்ஷனுக்காண்டி சென்ஸே கிடையாதான்னு சொல்லிட்டு கத்துறாவா. என்னன்னு பார்த்தா வந்த வழிக்கே திரும்பி வந்துட்டான்னு நினைக்கேன். இவனுக்கு கைட் பண்ணது தப்பா இருந்தாலும் இவன் பாட்டுக்கு வாரானே. இவனுக்கு இதை பத்தி மூளையே இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ கரெக்டான வழியில தான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சோற கேக்குறான். நீ வேணா செக் பண்ணிக்கோ, வாய முடிட்டு நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாவா. என்னன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்க நேரத்துல தப்பான வழியில போறான். டே நீ ஃபாலோ மட்டும் பண்ணுடா, நான் உனக்கு வழியை காட்டுறேன்னு சொல்றா. அவளே டென்ஷன் ஆயிட்டா. இவன் கூட வந்து நான் எக்ஸாஸ்டே ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா யாரோ ஒரு சத்தம் கேக்குது. இவன் வேற பேசிக்கிட்டே வாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த மரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் ஒளிஞ்சு வர நிக்கிறாங்க. ஒளிஞ்சு இருக்க நேரத்துல ஒரு சத்தம் வர கேக்குது. டே யாரோ இங்க வந்துட்டாங்களா, திரும்பி யாரே ஒரு ஆள் அனுப்பிட்டான்னு நினைக்க கூமான்னு சொல்லிட்டு பெரோனா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க போறான்னு சொல்லிட்டு ஜோர கட்டுக்கிட்டு இருக்கான். இனிமேல் எனக்கு தேவையே கிடையாது, இனிமேல் எனக்கு வேற ஆள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காவா. வேகமா போறா. யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவங்க கியூட்டா இருந்தா அவங்களை யூஸ் பண்ணிக்கிடுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காவா. சடனா வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கா. சடனா ஷாக் ஆகுறா. இவன் இங்க வந்தான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் கடல் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஜோரோவை பாக்குறா. என்ன ஜோரோ ஜெட்டு மாதிரி இங்க வந்துட்டான். இவன் ஹியூமன் தானா, இவன் எப்படி இந்த வேகத்துல இங்க வந்தான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. பார்த்தா ஜெட்டு மாதிரி ஓடி வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு உடஞ்சி செதறி கிடக்குது. யாரு வந்தானே ஒண்ணும் புரியல. அந்த இடமே உடஞ்சி சின்ன பின்னமா கிடக்குது. மரம்லாம் வெட்டி கிடக்குது. யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். யாருமே இல்லையன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அவங்க அட்மாஸ்பியரை பார்க்கல டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு கொரகொரன்னு சொல்லிட்டு பெரனா சிரிச்சுக்கிட்டே வாரா. ஈவில் ஸ்பிரிட்டா கூட இங்க இருக்கலாம் பாத்துருன்னு சொல்றாவா. எனக்கு அதே டவுட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ நடந்து முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். அப்படி அங்க குதிச்சு வரான். எங்கடா குதிச்சு போறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அங்க ஒரு சிலுவை இருக்கு. இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா யாரோட கல்லறை மாதிரி எங்க இருக்கு, ஆனா ஒரு பெரிய மரமா இருக்காது. இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா இவன நிஞ்சா மாதிரி பின்னாடி குதிச்சுட்டு கண்ணி மிகினத்துல மறைஞ்சு போயிட்டான். எவனோ இருக்கான்னு சொல்லிட்டு ஜோரோ அதை மட்டும் தெளிவா கண்டுபிடிச்சிட்டான். ஜெட்டு மாதிரி ஜோரோ பாஞ்சு வந்து ஒருத்த வெட்டுதான். எவன்டா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஜோரோ அடிச்சு வானத்திலே பறக்கூடானுங்க. ஆனா ஜோரோ அட்டாக் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு மாசா நிக்கிறான். ஜோரோ சுத்தி சுத்தி அட்டாக் பண்றானுங்க. டே அதை பாருடான்னு சொல்றா பேரனா. எவனோ ஒருத்த வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பாக்கி ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருக்கானுங்க. ஒருத்த இல்ல பார்த்தா அங்க 30-40 பேர் இருக்கிறானுங்க. ஜோரோவை கோபப்பட்டுக்கிட்டு இருக்கான். யாரா இதுன்னு சொல்லிட்டு ஜோரோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு தான் கட்டுறாங்க.
லேசி போன்ஸ் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ப்ரூக் வந்து விழுந்திருந்திருப்பான். அவனை சாத்தான்னு சொல்லிட்டு அவனை வந்து அந்த ஊர்ல கிங் டெவிலா மாத்தி இருந்திருப்பாங்க. ப்ரூக் அங்க அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்ல வானமா இருக்கு லூஃபி சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் என் குரூ கூட நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். நான் எவ்வளவு சூரியன் வந்தாலும் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன், எப்படினாலும் என் குரூவை பார்த்தே தீரும்னு சொல்லிட்டு அந்த ரேலியோட பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த ஊர்ல யாருமே இல்ல, எல்லாமே சிதஞ்சுதான் கிடக்குதுங்க. நேற்றுக்கு என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன சுத்தி டாலு எல்லாமே இருந்துச்சு, நிறைய டெக்கரேஷன் பொருளா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அவன் இந்த இடம் பார்க்கவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். நீங்க முழிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு குரூ வருது. அங்க வெளியே போயிட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தோன்னு சொல்லிட்டு பார்த்தா இவனை வழிபட்டானுங்கள்ல அவனுங்கெல்லாம் வாரானுங்க. இது எனக்காண்டியான்னு சொல்லி கேட்கறான். ஆமான்னு சொல்றாங்க. ஆனா நீ என் பேர் கூட தெரியாது, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லி கேட்கறான். அவன் இந்த ஊரோட லீடர் நான் தான், என்னோட பேர் பெக்கோரின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. பெக்கோரி ரொம்ப நன்றி, உன்னோட ஃபுட்டை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டை வாங்க போறான். வாங்க போயிட்டு அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கான். யங் லேடி உங்களோட ட்ரெஸ்ஸை காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் எல்லாருமே உங்களோட காட்டுக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ சாஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நல்லா சாப்பாடை கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ப்ரூக்கு சாப்பாடுலாம் கொடுத்துருக்கானுங்க. அவனும் சாப்பாடெல்லாம் வேட்டையாடிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கிடக்குறான். ஒரு வாரத்துக்குள்ள சாப்பாடை ஒரே நல்லா சாப்பிட்டானு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டேய் இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாங்க. சாத்தான் சமா நீங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு ஃபேவர் கேக்குறீங்க அப்படிதானு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கறானுங்க. ஆமாடா நான் சேல் பண்ணணும், இங்க ஏதாச்சும் ஷிப் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களை எது நாங்க அப்செட் பண்ணிட்டோமா, நீங்க இங்கிருந்து போறீங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேக்குறானுங்க. டேய் எல்லாரும் உங்க ட்ரெஸ் கட்டுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ப்ரூக் சாஞ்சிரவே செஞ்சுட்டான். டேய் நான் என் ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சுட்டேன்டா, திரும்பி நான் அவங்கள்ட்டே போகணும்னு சொல்லிட்டு இருக்கானு. அவனுங்க ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சுட்டீங்க, நீ உங்க ஃப்ரெண்டு கூட போகணுமா, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தலையே சாஞ்சிட்டானுங்க. நீங்க போயிட்டீங்கன்னா எங்க கண்ட்ரியோட வாழ்க்கையே அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு கண்ணீர் மொழிக உட்காந்துருக்கானுங்க அவனுங்க. டேய் என்னோட சிச்சுவேஷனோட உங்க சிச்சுவேஷன் மோசமா இருக்கு, நீங்க இதுக்கு நீ சாத்தான்னு சொல்றீங்க, வேற எதுவும் புதுசா எதுவும் நடந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ப்ரூக் கேட்டுக்கிட்டு இருக்கான். பாஸ் இந்த கண்ட்ரி வந்து லாங்ரோம்னு ஒரு ட்ரைப் காரங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள்ட்ட பணம் வீடு சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, எங்களோட பெண்களே எடுத்துட்டு போயிட்டாங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்ட்ரியே வந்து இப்ப பாவத்தால தான் அழிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க கொடுத்த சாப்பாடு என்னதுன்னு சொல்லிட்டு ப்ரூக் கேக்குறான். சார் எங்கள்ட்ட இது மிச்சம் இருந்த சாப்பாடு தான் சார் உங்கள்ட்ட கொடுத்துன்னு சொல்றான். அவன் இந்த சிச்சுவேஷன் விட்டு எங்களால எப்படி தப்பிச்சு போவோம்னு தெரியல, உங்களை தான் நாங்க வந்து பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க நாங்க அழிஞ்சிருவோம் போலுக்கு, எதிரியால அழிஞ்சிருவோம் போலுக்கு, எங்களோட பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி எங்களை திரும்பி வெளியே கொண்டு வாங்க, அதனால சம்மன் பண்ணி உங்களை நாங்க தான் இங்க வர வச்சோம், எங்களோட நம்பிக்கையை நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த லாங்காம் ட்ரைபை வந்து நீங்க தான் கேண்டில் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சபிக்க வச்சு அவங்க வாழ்க்கையை அழிச்சு விடுங்க சாத்தான் சமா சாத்தான் சமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சபிக்க வைக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறான். சடனா பார்த்தா வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா அங்குள்ள பொண்ணுங்க எல்லாத்தையும் அடிச்சு பறக்கூடானுங்க. எங்க பொண்ணுங்களை கொடுங்கடா பொண்ணுங்களை கொடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்டவர் வாராங்க. அவங்க பார்த்தாங்க இருக்க பொண்ணுங்கள் எல்லாம் தூக்குறாங்க. சாத்தான் சமா வந்து தனியா விட்டானுங்க. அதான் நம்ம ப்ரூக்கு விட்டானுங்க. அவனுங்க இந்த எங்களடி அவனுக்கு கடத்திட்டு போறானுங்கன்னு சொல்றான் ப்ரூக்கு. அவங்கள சபிக்க வைங்க சார்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அவனுங்க கெஞ்சி கேக்குறான்னு சொல்றாங்க. அவங்க நான் தான் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ப்ரூக் கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா அந்த பொண்ணை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னடா இவன் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க, இவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கானுங்களே, என்னதான்டா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க ப்ரூக் சமான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அவனுங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் ப்ரூக். அந்த எங்கள் ரொம்ப நல்லவளா இருந்தா இதெல்லாம் இது நடக்கவே கூடாது, அது மாதிரி இந்த பொண்ணு இங்க இருந்திருந்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக் பாத்துக்கிட்டு இருக்கான். இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். லார்ட் சாத்தான் சொல்லிட்டு கத்துறானுங்க. லூஃபி கொஞ்சம் பொறுங்க, இவங்க நான் சரி பண்ணிட்டு நான் உங்களை தேடி வாரேன், இங்க சில வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. திரும்பி லூஃபி அங்கேயே உட்காந்துருக்கான். ஆல்ரெடி ஏகப்பட்ட டைம் கடந்து போய்கிட்டு இருக்கு. நேவி கேட்டு சார் நம்ம நோக்கி போகணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே நீ போறதுக்குள்ள டைமே முடிஞ்சிடும் சொல்லிட்டு குரோக்கடைல் சொல்லிக்கிட்டு இருக்கான். நேவி எல்லாம் ஒயிட் எல்லாம் கொல்ல முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே இன்னும் நீ கொல்லணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே வேணா சொல்லு, முதல்ல ஒன்னே அடிச்சு நொறுக்கிட்டு நான் ஒயிட் பேர்ட போய் அடிக்க போறேன்னு சொல்றான் குரோக்கடைல். கடனா குரோக்கடைலுக்கும் ஜீம்பேக்கு தான் சண்டை வரப்போகுது. அதுக்குள்ள லூஃபி ஒரு தட்டு தட்டுறான். லூஃபி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏசு கொஞ்சம் பொருடா உனக்கு நான் வரேன்னு சொல்றான். அவன் என்னன்னு பார்த்தா ஏச தான் காட்டுறாங்க. இந்த 3 மணி நேரம் தான் இருக்கு. ஏசு அப்படி அமைதியாவே இருக்கான். அதோட அதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கமெண்ட் பண்ணுங்க. See you, bye.